இதை ஆங்கில வருட பிறப்பு என்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். எல்லாரும் ஆங்கில வருட பிறப்பு என்று தான் சொல்கிறார். ஆனால் இது ஆங்கில வருட பிறப்பு இல்லை. ஆங்கில பத்தானே இவங்க ஏன் கொண்டாடணும்? இந்தியாவில் தமிழர்கள் இந்தியாவில் ஏன் கொண்டாடணும்? இப்போது இந்த கிறிஸ்துவர் பிறந்த பின்பு தான் இந்த வருடங்கள் ஆரம்பிச்சது, வருடங்கள் குறிக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற விஷயம் அது உண்மையா? அது உண்மைதான். ஏனென்றால் இது சரித்திரம். வருடத்துக்கு நம்பர்ஸில் நம்ம போட்டுடலாம். அப்படிங்கும்போது இந்த பெயர்கள் எப்படி வந்தது? இந்த ஆங்கில பெயர்கள், மாதங்கள் எப்படி வந்தது? அது அப்போதே ஜனவரி, பிப்ரவரி அந்த மாதிரி வச்சுட்டாங்களா? ஜனங்கள் எல்லாம் கையில் காசு இல்லை, கஷ்டம், வரி கட்ட முடியல. அதனால் அந்த மக்கள் பெப்பப்பே என்று முழித்தார்கள். அதனால் அந்த வரி கட்ட முடியாமல் அவர்கள் பெப்பப்பே என்று முழித்ததுனால பிப்ரவரின்னு பேர். இது ஒரு கட்டுக்கதை. கட்டுக்கதை இல்லை, அது சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரெவரண்ட் டாக்டர் ஜே ஜெய்சிங் அவர்கள். நம்ம லாஸ்ட் டைம் பண்ண கிறிஸ்துமஸ் எதுக்காக கொண்டாடுறாங்க, இயேசு எப்படி பிறந்தார், கர்த்தரின் சக்திகள் என்ன, அது குறித்து ஒரு நேர்காணல் பண்ணியிருந்தோம். அது மிக சிறப்பாக ஒரு ரீச் கிடச்சிருந்தது. நம்ம அடுத்து ஐயாவை இன்டர்வியூ பண்ண போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு என் அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்கள். சார், அதாவது இப்போது நியூ இயர் வரப்போகுது. அப்படிங்கும்போது நியூ இயர், தமிழ் நியூ இயர் நம்ம பார்த்துருக்கோம். தமிழில் தமிழ் வருட பிறப்புகள் இருக்குது. இந்த சித்திரை, வைகாசி இந்த மாதிரி மாதங்கள், தமிழ் மாதங்கள் இருக்குது. ஒரு 60 வருஷத்துக்கு ஒருக்கா சில நம்ம தமிழ் பண்பாடுகள், இந்த மரபுகள் மாறிக்கிட்டு இருக்கும். அப்படிங்கும்போது நியூ இயர் அப்படிங்கிறது ஆங்கில வருட பிறப்பு. இந்த கல்ச்சர் எங்கிருந்து வந்தது? இல்லை தமிழர்களே உருவாக்கின கல்ச்சரா அது? இந்த நியூ இயர் எப்படி சார் பிறந்தது? பொதுவாக நம்முடைய இந்திய தேசத்தில் தமிழ் வருட பிறப்பு, தெலுங்கு வருட பிறப்பு என்றெல்லாம் கொண்டாடுகிறார்கள். இந்த ஆங்கில வருட பிறப்பு என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா? இதை ஆங்கில வருட பிறப்பு என்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஓகே, எல்லாரும் ஆங்கில வருட பிறப்பு என்று தான் சொல்கிறார்கள். ஆனால் இது ஆங்கில வருட பிறப்பு இல்லை. இது ஆசிய வருட பிறப்பு. எதனால்? எப்படி என்றால், இந்த வருடம் பிறந்தது பலஸ்தீனா தேசத்தில். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது பலஸ்தீனா தேசத்தில். அந்த பலஸ்தீனா இருக்கக்கூடிய இடம் ஆசியா, நாட் ஐரோப்பா. ஆங்கிலேயர்கள் தேசம் அல்ல, ஐரோப்பிய தேசம் அல்ல, ஆசிய தேசத்தில் தான் அது இருக்கிறது. அங்குதான் அவர் பிறந்தார். அவர் பிறந்து 8வது நாளிலே யூத தேவாலயத்தில் அவருக்கு பெயர் வைத்தார்கள். அது யூத பாரம்பரியம், அது பழக்க வழக்கம், அவர்களுடைய கலாச்சாரம். 8வது நாளில் பெயர் வைப்பார்கள். அந்த 8வது நாளில் பெயர் வைத்த அந்த நிமிடத்திலிருந்து தான் இந்த வருடம் ஆரம்பிக்கிறது. இதை ஆங்கில வருட பிறப்பு என்று சொல்லுகிறோம். பட் அது ஆசிய வருட பிறப்பு. இது இப்படி இருக்க, அதாவது அவருக்கு பெயர் வைத்த அந்த 8வது நாளில், அந்த நாள் தான் முதல் மணி நேரம், முதல் நாள், முதல் வாரம், முதல் மாதம், முதல் வருடம், 1ஆம் வருடம், 1ஆம் மாதம், 1ஆம் வாரம், 1வது நாள். அதிலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் அந்த கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து, பெயர் வைத்த தினத்திலிருந்து இந்த சகாப்தம் ஆரம்பிக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின் என்ற சரித்திரம், இந்த பூலோக சரித்திரம் ஆரம்பிக்கிறது. இன்றைய தினத்தில் நாம் பார்க்கும்போது 31வது நாள், 2024ஆம் வருடம் 31வது நாள். இந்த 2024 வருடங்கள் இப்போது முடிந்து மேற்கொண்டு ஒரு 8 நாள், 2024 வருடங்களும் 8 நாட்களும் ஆகிவிட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் வைத்து. ஆகவே அந்த தினத்தில் தான் இந்த புதிய வருடம் ஆரம்பித்திருக்கிறது. இது ஆசியாவிலே, பலஸ்தீனாவிலே ஆரம்பித்தது. இதுதான் கிமு, கிபி. இதுதான், இது கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன் என்று சரித்திரத்தை 2ஆக பிரித்திருக்கு.
இப்போ இந்த கிறிஸ்துவர் பிறந்த பின்பு தான் இந்த வருடங்கள் ஆரம்பிச்சது, வருடங்கள் குறிக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற விஷயம் அது உண்மையா? அது உண்மைதான். ஏனென்றால் இது சரித்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிறந்து 8வது நாள் அவருக்கு பெயர் வைத்த அந்த நிமிடத்திலிருந்து தான் இந்த வருடம் ஆரம்பிக்கிறது. இந்த முதலாவது நிமிடம், முதலாவது மணி நேரம், முதலாவது நாள், முதலாவது வாரம், முதலாவது வருடம், 1ஆம் வருடம் அது ஆரம்பிக்கிறது. இன்றைய தினத்தில் அது 2024 வருடங்களும் 8 நாட்களும் ஆகிவிட்டது. நாளையத்திலிருந்து 2025வது வருடம் ஆரம்பிக்கிறது. இது பலஸ்தீனா தேசத்தில் ஆசியாவிலே பிறந்த வருடம் தான். இது ஆங்கில புது வருடம் அல்ல, இது ஆசியா புதிய வருடம் தான். இதுதான். அதான் சார், இது வந்து உண்மை தானா அப்படிங்கிறது தான். இது சரித்திரம். சரித்திரம் என்பது உண்மை, 100க்கு 100% உண்மை. இதில் எந்த விதமான கட்டுக்கதையோ மாற்றமோ இல்லை. அதாவது உலகமே ஒத்துக்கொண்ட ஒரு சரித்திர உண்மை இது. எல்லா அரசாங்கங்களும், எல்லா கோர்ட்டுகளும், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், இன்டர்நேஷ்னல் கோர்ட், எல்லா கோர்ட்டுகளும் ஒத்துக்கொண்ட ஒரு உண்மை இது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசாங்கமும், ஒவ்வொரு கவர்மெண்ட், ஒவ்வொரு கோர்ட்டும் அங்கே போடக்கூடியது இந்த தேதி தான், வேறு எந்த தேதியும் இல்லை. இது உண்மை. இப்போ இங்கே ஆங்கில வருட பிறப்பு அப்படிங்கும்போது அடுத்த வருஷம் பிறக்குது, ஒரு புது வழிகள் பிறக்குது, இந்த மாதிரி நம்பிக்கைகள் இருந்தாலுமே கிறிஸ்துவர்கள் அதை கொஞ்சம் அதிகமாக கொண்டாடுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் கிறிஸ்மஸும் சரி, நியூ இயரும் சரி, அவங்களுடைய பண்டிகை மாதிரி கொண்டாடுறாங்க அப்படின்னு தான் இருக்குது. அப்படிங்கும்போது நியூ இயருக்கு என்னென்ன செலிப்ரேட் பண்ணுறாங்க? அந்த நியூ இயர் ஈவினிங்னே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது நியூ இயர் ஈவினிங் அடுத்த நியூ இயர் என்னென்ன செலிப்ரேஷன் நடக்குது? இப்போது நீங்கள் சொல்வது உண்மைதான். உலகம் முழுவதிலும் இப்போது 650 கோடி கிட்டத்தட்ட மக்கள் இருக்கிறார்கள். இதில் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி மக்கள் கிறிஸ்துவை நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவ மதம் என்று நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன். கிறிஸ்துவ மதம் என்று ஒன்று இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மக்களுக்காக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற முறையில் அவர் மக்களுக்காகத்தான் ரத்தம் சிந்தி பாவமன்றை உருவாக்க வந்தார். அவர் கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்கவில்லை என்று மறுபடியும் நான் சொல்கிறேன். கிறிஸ்தவ மதம் என்று ஒன்றும் இல்லை என்று சொல்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் மக்களுக்காக வந்தார். அவருக்கு 8ஆம் நாள் பெயர் வைத்தார்கள். அதை அவரை பின்பற்றுகிறவர்கள் அதை கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் இப்போது இங்கே கூட நம்ம கிறிஸ்தவர்கள் குழந்தை பிறந்து 8வது நாளோ அதுக்கு பொதுவாக 8வது நாள் ஆலயத்திற்கு கொண்டு வந்து பெயர் வைப்பார்கள். அதே தான் அந்த நாள்லேயும் நடந்தது. ஆகவே உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 75% கிறிஸ்தவர்கள் அதை விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்மஸையும் கொண்டாடுகிறார்கள், அவருக்கு பெயர் வைத்ததையும் கொண்டாடுகிறார்கள். அதே சமயத்தில் நம்முடைய இந்திய தேசத்திலேயும் பல தரப்பட்ட மத நம்பிக்கைகள் இருந்தாலும், பல தரப்பட்ட மக்கள் இருந்தாலும், அவர்கள் இந்த இயேசுவானவருக்கு பெயர் வைத்த இந்த புதிய வருடத்தை அவர்கள் இந்த நாளிலே 31ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். புதிய நாளில் 1ஆம் தேதி அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அவர்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களிலே கொண்டாடுகிறார்கள். அது மிக முக்கியம். அவர்களுடைய வழிபாட்டு ஸ்தலத்தில் இயேசுவானவருக்கு பிறந்து அவர் பெயர் வைத்த இந்த தினத்தை, இந்த புதிய வருடத்தை தங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி பல தரப்பட்ட மத நம்பிக்கை உடையவர்கள் பல தரப்பட்ட அவர்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களிலே கொண்டாடுவது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தான் கொடுக்கிறது. மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் மத நல்லிணக்கமும் நம்முடைய தேசத்திலே உருவாகுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அவர்கள் கொண்டாடுவது அது ஒரு பெரிய விஷயம். இயேசுவானவருடைய பிறப்பையும் அவருடைய புதிய சகாப்தத்தையும் கொண்டாடுவது, அவர்களுடைய வழிபாட்டு ஸ்தலத்தை கொண்டாடுவது அது ஆச்சரியமான காரியம், சந்தோஷமான காரியம், மகிழ்ச்சியான காரியம், மனத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம். சரி, இப்போ நீங்கள் ஆங்கில வருட பிறப்பு இல்லை ஆசியா வருட பிறப்பு நம்ம இது சொல்லியிருந்தீங்க. அதுக்கு அது அப்படிங்கும்போது அந்த பேரே நம்ம வச்சு கொண்டாடி இருக்கலாம்ல, அது ஏன் வராமல் போச்சு? இப்போது இந்த வருடம் எப்படி உருவானது, எங்கே உருவானது என்று நாம் பார்க்கும்போது, ஆங்கிலேயர்கள் ஐரோப்பாவில் இருந்தார்கள்.
இயேசுவானவர் பிறந்தது பலஸ்தீனா, இப்போ இஸ்ரேல் பலஸ்தீனா அந்த ஏரியா. இங்கே தான் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் முதன் முதலாக மனிதர்களை உருவாக்கினார். மனித வர்க்கமே அங்கே தான் உருவானது. அங்கே பழகி பெருகி உலகம் முழுவதும் பரவினார்கள். அப்படி பரவின போது இந்த மணித்துளிகள், நிமிடத்துளிகள், மணித்துளிகள், மினிட்ஸ், ஹவர்ஸ், வீக், மந்த், இதெல்லாம் எங்கே உருவானது என்றால் இந்த ஆசியாவில் தான் உருவாச்சு. இந்த பலஸ்தீனா பகுதியில், இஸ்ரேல் பகுதியிலும் உருவானது. எப்படி உருவானது என்றால் அந்த காலத்தில் முதலாம் ஜாமம், இரண்டாம் ஜாமம், மூன்றாம் ஜாமம் என்று அழைத்தார்கள். 12 மணிக்கு பிறகு முதலாம் ஜாமம், இரண்டாம் ஜாமம், மூன்றாம் ஜாமம். அதில் முதல் சேவல் கூவிற்று, ரெண்டாம் சேவல் கூவிற்று, மூன்றாம் சேவல் கூவிற்று. இதில் 2 அர்த்தம். சேவல் கூவிற்று என்றால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோழி சேவல், அது கூவிற்று என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் அது அப்படி அல்ல. அது சேவல் கூகிறது, தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு டைமில் அது கூவும். ஆனால் அப்போது அது அந்த விடியற் காலமே 1 மணிக்கு, 2 மணிக்கு, 3 மணிக்கு, 4 மணிக்கு அப்படி அந்த ட்ரம்பட் வாசிப்பார்கள், அங்கே எக்காலம் ஊதுவார்கள். அதைத்தான் சேவல் கூவிற்று என்று அவர்கள் கூறுவார்கள். ஆகவே அது முதலாம் ஜாமம், இரண்டாம் ஜாமம் அப்படி என்று வரும். அப்போ 12 மணிக்கு மேலே புதிய நாள் ஆரம்பித்து விடுகிறது. இப்போ நம்முடைய இந்திய தேசத்தில் சூரியன் மறைந்த உடனே நாம் என்ன நினைக்கிறோம்? அந்த நாள் முடிந்து விட்டது என்று தான் நினைக்கிறோம். மறுபடியும் காலையில் சூரியன் வந்த உடனே புதிய நாள் ஆரம்பித்து விட்டது என்று தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் அங்கு அப்படி இல்லை. அது உலக மணித்துளிகளாகவும், நிமிடத்துளிகளாகவும், மணித்துளிகளாகவும், மாதங்களாகவும், வருடங்களாகவும் இருக்கிறது. அது ஆரம்பித்தது 12 மணியிலிருந்து அவருடைய பெயர் வைத்தது தான் அது ஆரம்பிக்கிறது. அது முதலாம் ஜாமம், இரண்டாம் ஜாமம். முதலாம் சேவல் கூவிட்டு, ரெண்டாம் சேவல், அதான் முதலாவது ட்ரம்பெட், ரெண்டாவது ட்ரம்பெட். இங்கே சங்கு ஊதுது இல்லையா, அந்த காலத்தில் சங்கு ஊதும், அந்த மாதிரி தான் அது. இப்போது புத்தாண்டு பற்றின மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதாவது இருக்கா சார்? இந்த ஒரு காரணத்துக்காக இவங்க கொண்டாடுறாங்க அப்படிங்கிற விஷயம் எதாவது இருக்கா? இப்போது ஆங்கில புத்தாண்டு என்று சொல்லி சிலர் கொண்டாடுகிறார்கள். பட் ஆங்கில புத்தாண்டில் இவங்க கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லையே. ஆங்கில புத்தாண்டை இவங்க ஏன் கொண்டாடணும்? இந்தியாவில் தமிழர்கள் இந்தியாவில் ஏன் கொண்டாடணும்? ஆங்கில புத்தாண்டில் ஒரு ஆசீர்வாதம் இருப்பதாக உணர்கிறார்கள். அது எப்படி என்று நான் சொல்கிறேன் கேளு. நம்முடைய இந்தியா எனக்கு என்னன்னா, இப்போ அந்தந்த மதத்தில் சேர்ந்தவங்க அவங்கவுங்க வழிபாட்டு தலங்களுக்கு போய் ஒரு வழிபடுறாங்க. அது சந்தோஷமான காரியம். அது வருட பிறப்பின் ஒரு ஆசீர்வாதமாக கூட எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. சில பேர் சில பார்ட்டிகள் பண்ணுறாங்க, சில அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. பார்ட்டி பண்ணுறது அது அவங்களுடைய சொந்த சந்தோஷத்துக்காக பண்ணுறது. பட் வழிபாட்டு ஸ்தலங்களில் போய் வழிபடுறாங்க இல்லைங்களா, அது உண்மையிலேயே ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆங்கில வருட பிறப்பை கொண்டாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று அவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலத்தில் அவங்க வழங்குகிறார்கள். அது சந்தோஷமான ஒரு காரியம், வரவேற்க தாங்கி. ஓகே, இன்னொரு டவுட்டு, பார்ட்டி பண்ணுறது பண்ணலாமா? அவங்க இந்த வருடத்தின் முதல் நாளே பார்ட்டியோட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது அது நல்ல விஷயமா? அதாவது பார்ட்டி என்ற போது குடி, வெறி, கூத்தாட்டம், அதுதானே சொல்கிறீங்க. அது இந்த நாள் மாத்திரம் இல்லை, எந்த நாளிலையும் அது தவறான காரியம். தன்னுடைய மனதிற்கும், தன்னுடைய சரீரத்திற்கும், தன்னுடைய ஆத்மாத்திற்கும், தன்னுடைய குடும்பத்திற்கும், தன்னுடைய மனைவிக்கும், தன்னுடைய குழந்தைக்கும், தன்னை சிருஷ்டித்த ஆண்டவருக்கும் விரோதமான காரியம் என்று தான் நான் சொல்லுவேன். சார், அது தெரியாத பின்னணி எதாவது இருந்தால் சொல்லலாம். அதுக்கு பின்னணி என்னென்னா, இவங்க இதை சாக்கா வச்சுட்டு அவங்க பார்ட்டி கொண்டாடி கூத்தாடுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அது அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நல்லதையும் கெட்டதையும் தெரிந்து கொள்வது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதில் நாம் தலையிட முடியாது. கடவுளுக்கும் அவர்களுக்கும் உள்ள விஷயம் அது. தப்பு பண்ணால் கடவுள் தண்டிக்கிறாரு, தப்பு பண்ணலைன்னா கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு. அது அவங்க 2 பேருக்கும் உள்ள சமாச்சாரம். அது நமக்கு தலையிட முடியாது. ஓகே, இதான் புத்தாண்டு பற்றின மக்களுக்கு தெரியாத விஷயம். ஆமாம், மக்களுக்கு, பெரும்பாலான மக்களுக்கு இது புத்தாண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் வைத்த தினத்திலிருந்து ஆரம்பிக்கிறது என்று நிறைய மக்களுக்கு இந்தியாவில் தெரியும். ஆங்கில புத்தாண்டு ஏனென்றால் ஆங்கில புத்தாண்டை வணங்குகிறார்கள் என்று அநேகர் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். அவர்களுக்கு அதாவது ஒரு இடமிருந்து இன்னொரு இடம் போவதற்கு போக்குவரத்து
வசதிகள் இல்லை. ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், ட்ரெயின் கொண்டு வந்தாங்க, கார் கொண்டு வந்தாங்க, ஏரோப்ளேன் கொண்டு வந்தாங்க, அவங்க கொண்டு வந்து லைட்டு, கரண்ட் லைட்டு எல்லாம் கொண்டு வந்தாங்க, வாட்ச் கொண்டு வந்தாங்க. நம்ம நல்லா முடியெல்லாம் வெட்டி நல்லா சேவெல்லாம் பண்ணி ஒரு க்ளீன் ஃபேஸாக இருக்கும்படியாக செஞ்சாங்க. ஷர்ட்டு பேண்ட்டு போடும்படியாக உதவி செஞ்சாங்க. படிப்பு கொடுத்தாங்க, எஜுகேஷன் கொடுத்தாங்க, படிக்க சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் மெடிக்கேஷன் கொடுத்தாங்க. அந்த காலத்தில் 100 பெண்கள் கர்ப்பஸ்திரியாக இருந்தால் 60 பேர் செத்து போயிடுவாங்க. ஏன்னா போதுமான மருந்து வசதி இல்லை, ஆஸ்பத்திரி இல்லை, நர்சஸ் கிடையாது, வில்லேஜஸில் வந்து மருந்து கடைகள் இல்லை, கிளினிக் கிடையாது. அதில் பெண்களுக்கு போதுமான உணவு இல்லை, அதனால் செத்து போனாங்க. அப்போது ஆங்கிலேய மிஷினரிகள் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இதில் 2 விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஆங்கிலேயர்கள் அரசியல்வாதிகளாக இங்கு இந்தியாவிற்கு வந்தவர்கள். அவர்கள் இந்தியாவில் உள்ள பொக்கிஷங்களையும் செல்வங்களையும் அவர்கள் எடுத்து சென்றார். அவர்கள் வியாபார நோக்குடன் வந்து வியாபாரம் செய்து வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தை எடுத்து சென்றார்கள். இது ஆங்கிலேயர்கள், அரசியல்வாதிகளும் வியாபாரிகள். ஆனால் அதே சமயத்தில் அங்கே ஐரோப்பாவிலே ஆங்கிலேயர்கள் தேசத்திலே எத்தனையோ மக்கள் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் இந்தியா போன்ற தேசங்களில் பெண்கள் பிரசவ வேதனை அப்புறம் செத்து போகிறாங்க. மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, படிப்பு இல்லை என்றெல்லாம் சொல்லி அவர்கள் இங்கு தங்களுடைய வாழ்க்கையவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்து அவர்கள் இந்தியாவுக்கு மிஷினரிகளாக வந்து கிராமம் நடத்தினாங்க. அங்குள்ள சீதோசன நிலை வேறு, இங்குள்ள சீதோசன நெருப்பு மேலே நடப்பது போல் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த ஆகாரம் பிடிக்காவிட்டாலும் அதையும் சாப்பிட்டு கூழெல்லாம் குடித்து அவர்கள் இங்கே வந்து கிராமமாக நடந்து சென்று கொசுக்கடியில் பயங்கர வெயிலில் அவர்கள் கஷ்டப்பட்டு மக்களுக்கு மருத்துவ உதவி செய்தார்கள். கஷ்டப்படுகிற மக்களுக்கு மருத்துவ உதவி செய்தார்கள். எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைத்து படிப்பு சொல்லிக் கொடுத்தார்கள். எஜுகேஷன் அண்ட் மெடிக்கேஷன் செய்தார்கள். போக்குவரத்து ரயில் கொண்டு வந்தார்கள். அதனால் இந்த ஆங்கிலேயர்கள் வந்ததுனால இவ்வளோ நன்மைகள் வந்துச்சு நமக்கு. அவங்க நம்ம பணத்தை பொருளை நகையை எடுத்துகிட்டு போனாங்க, தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் இவ்வளோ நன்மைகள் வந்திருக்குல்ல, இல்லாவிட்டால் ஆதிவாசிகள் மாதிரி நம்ம இருக்க வேண்டிய நிலைமை இருந்திருக்கும். அதனால் நிறைய மக்கள் ஆங்கில புது வருடத்தை நம்ம வணங்கி அன்னைக்கு அந்த புது வருடத்தில் நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தான் எந்த மதத்தில் சேர்ந்தவங்களானாலும் எந்த மத வழிபாடு சொல்லணும் அங்கே போய் இந்த ஆங்கில வருடத்தை கொண்டாடுறாங்க. இப்போ நான் வரும்போது கூட வழியில் நிறைய பேர் அவங்க வழிபாடு சரியாக சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆமாம், நாளைக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். நாளைக்கு புது வருடம் 12 மணிலேருந்து புது வருடம் ஆரம்பிக்குது, ஆங்கில புது வருடம், புது சகாப்தம். ஆகவே அதை வணங்கி ஆங்கில புது வருடத்தில் வழிபாடு செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுடைய வழிபாடு தளத்தில் தயார் செய்வது பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ கிமுக்கு அப்புறம் வருடம் பிறந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வருடத்துக்கு வந்து நம்பர்ஸில் வந்து நம்ம போட்டுடலாம். அப்படிங்கும்போது இந்த பெயர்கள் எப்படி வந்தது? இந்த ஆங்கில பெயர்கள் மாதங்கள் எப்படி வந்தது? அது அப்போதே வந்து ஜனவரி, பிப்ரவரி அந்த மாதிரி வச்சுட்டாங்களா, இல்லை வேற நேம் வச்சு இது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? அதாவது இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்று இந்த மாதங்களுக்கு பெயர், அதாவது யூத கலாச்சாரத்தில் இதனுடைய மாதங்கள் வேறு. எபிரேய பாஷையில் இதனுடைய மாதங்கள் வேறு. பட் ஆங்கிலேயர்கள் இதற்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என்று அவர்கள் ஒரு பெயர் வைத்தார்கள். ஆகவே எப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் பெயர் வைத்தார்கள் என்று இதுவரை யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு கதை உண்டு. அந்த கதை சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஒரு ஊரில், இது கதை தான், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா என்ன பண்ணார், மக்களுக்கு எல்லாத்துக்கும் வரி போட்டார். உங்களுக்கு தான் தெரியுமே, ராஜாவினுடைய வேலை என்ன? மக்கள் மேலே வரி போடுறது தான். அதனால் அந்த நாட்டில் இருந்த எல்லா ஜனத்துக்கும்
அவர் வரி போட்டாராம். வரி போட்டோன்னே அந்த மாதத்துக்கு ஜனவரின்னு பேர் வந்துருச்சு. ஓகே. உடனே ஜனங்கள் எல்லாம் கையில் காசு இல்லை, கஷ்டம், வரி கட்ட முடியல. அதனால் அந்த மக்கள் வந்து பெப்பப்பேண்டு முழித்தார்களாம். அதனால் அந்த வரி கட்ட முடியாமல் அவர்கள் பெப்பப்பேண்டு முழித்ததுனால பிப்ரவரின்னு பேர் வந்தான். கதை தான். சரி, இவ்வளவாக இந்த ராஜா நமக்கு ஜனவரி போட்டு விட்டார், நம்மளை கட்ட முடியல. அதனால் இந்த நாட்டை விட்டு பக்கத்து நாட்டுக்கு நம்ம மார்ச் பண்ணி போய்விட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் மார்ச் பண்ணி பக்கத்து நாட்டுக்கு போய்விட்டார்கள். அதனால் அந்த மாதத்துக்கு பேர் மார்ச்னு பேர் வந்துச்சான். அங்கே போனோன்னே அங்கே பார்த்தா எங்கே பார்த்தாலும் பழமரங்கள், பூச்செடிகள், ஆடுகள், மாடுகள், ஏராளமான பழங்கள். இது பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. உடனே தேனெல்லாம் ஒழுகுதான். தேனெல்லாம் கொடுத்தார்கள். மாடுகள்லேருந்து பால்கள் கறந்து குடித்தார்கள். ஆடு கோழிகளை எல்லாம் வெட்டி நன்றாக உணவு சாப்பிட்டார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் சாப்பிட்டு நன்றாக சந்தோஷமாகி ஏப்பம் போட்டார்கள். சாப்பிட்டோன்னே என்ன வரும்? ஏப்பம். உடனே நன்றாக சாப்பிட்டு மார்ச் பண்ணி போயிட்டாங்க இல்லைங்களா? நல்லா சாப்பிட்டு ஏப்பம் போட்டோன்னே அந்த மாதத்துக்கு ஏப்ரல்னு வந்துருச்சான். கதை எப்படி போகுது? சரி, ஓகே. அப்புறம் என்னாச்சு, ஏப்ரல்னு பேர் வந்தோடனே நிறைய ஆடுகள் எல்லாம் இருந்துச்சு, மாடுகள். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஆடுகள் எல்லாம் அங்கே மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா அங்கே பால் கறந்து சாப்பிட்டாங்க, ஆட்டுகள்லாம் அடித்து உணவாக சாப்பிட்டாங்க. அதனால மேய்ச்சலுக்கு ஜூ ஜூ என்று சொல்லி அவர்கள் ஓட்டி சென்றார்கள். ஆகவே ஜூ 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 என்று சொல்லி ஓட்டி சென்றதுனால அந்த மாதத்திற்கு ஜூன் என்று பெயர் வந்தது. ஜூன், மே 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 என்று கத்த ஆரம்பித்தோடனே மாடுகள்லாம் மே மே என்று கத்த உடனே மே என்று பெயர் வந்தது. சாப்பிட்டு ஏப்பம் போட்டோன்னே ஏப்ரல் என்று பெயர் வந்தது. அங்குள்ள ஆடுகள் எல்லாம் மே மே என்று கத்தினாலே மே என்று அந்த மாதத்துக்கு பேர் வந்தது. அதைத் தொடர்ந்து அவர்கள் ஜூ ஜூ என்று சொல்லி ஆடுகளை பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்றனால மேய்ச்சலுக்கு அங்கே ஜூன் என்று பெயர் வந்துச்சு. இவ்விதமாக அவர்கள் அழைத்து சென்ற போது அங்கே என்ன ஆச்சு, கொஞ்சம் தூரத்தில் புலி, சிங்கம் இவைகள் பல நாட்கள் பசி பட்டினியோடு இருந்தபோது புது புது ஆடுகளை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாகி காஞ்ச மாடு கம்பங்களில் குதிச்ச மாதிரி எகிரி குதிச்சு போய் அந்த ஆடுகளை எல்லாம் நல்லா கடித்து சாப்பிட ஆரம்பிச்சு. உடனே மனுஷன் என்ன பண்ணான், புலி சிங்கம் வந்தால் இவன் 4 காலில் பாஞ்சு ஓடி அந்த தப்பிச்சு ஓடி வந்துட்டான். இங்கே ஓடி வந்தோடனே ஆடுகள் எல்லாம் அங்கே இல்லை, ஜூ அங்கே இல்லை. அதனால் அந்த மாதத்துக்கு பேர் ஜூ இல்லாத, ஆடு இல்லாத அந்த மாதத்துக்கு பேர் ஜூலை. ஜூ இல்லை, ஜூ இல்லை, ஜூலைன்னு வந்துருச்சு. இப்போ ஜூ இல்லை, ஆடு இல்லை, பால் இல்லை, உணவு இல்லை. ஆகவே இவங்களுக்கு என்ன வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு. கஷ்டம் வந்தோடனே இவங்க கஷ்டம், 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 கஷ்டம்னு கஷ்டம்னு ஆகஸ்ட்னு பேர் வந்துருச்சு. இதுக்கு மேலே கதை எனக்கே தெரியாது, உண்மையும் ஓகே. அச்சா, இதோட சரி, இதுக்கு மேலே கதை தெரியாது, தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். ஜஸ்ட் இது ஒரு கதை தான். இது ஒரு கட்டுக்கதை. கட்டுக்கதை இல்லை, அது பொதுவாக சொல்லக்கூடிய நடைமுறை கதை, ஆனால் உண்மை இல்லை. சரி, ஓகே சார். புத்தாண்டு குறித்து மிக அருமையாக பேசினேன் சார். எதற்காக பிறந்தது, இது வந்து ஆங்கில புத்தாண்டு இல்லை, ஆசிய புத்தாண்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதங்கள் பிறந்ததுக்கான முறைகள் சொல்லியிருந்தீங்க. ஓகே, இறுதியாக வந்து புத்தாண்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குங்களா? இருக்குது. இந்த குறிப்பிட்ட விஷயம் பண்ணால் நல்லது. கரெக்ட். அதாவது இந்த புதிய வருடத்தில் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம், புதிய வருடத்தில் பிறந்த நாள் கொண்டாடுறோம். அதே மாதிரி புதிய வருஷத்தில் புதிய வருட பிறப்பை கொண்டாடுகிறோம். இதை கொண்டாடுவதன் நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது, கடந்த வருடம் முழுவதும் பிறந்த நாளாக இருக்கட்டும் அல்லது வருட பிறப்பாக இருக்கட்டும், கடந்த வருடம் முழுவதும் நம்மை சிருஷ்டித்த தேவன் கடவுள் நமக்கு சுகம் பலன் கொடுத்து இந்த நாளை, இந்த மாதத்தை, இந்த வருடத்தை நமக்கு காணும்படியாக ஒரு அனுகிரகம், ஒரு ஆசீர்வாதம் நமக்கு செய்திருக்கிறார். போன வருடம் இருந்தவர்கள் அநேகர் இந்த வருடம் இல்லை. ஆனால் மேல் லோக கடவுள்
நம்மை சிருஷ்டித்தவர் நமக்கு உயிர் கொடுத்து, உணவு கொடுத்து, ஆரோக்கியம் கொடுத்து இந்த புதிய வருடத்தை காண செய்திருக்கிறார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதனுடைய நோக்கம்தான் இந்த புதிய வருட கொண்டாட்டம். எப்படி பிறந்தநாள் கொண்டாட்டம், பிறந்தநாள் கொண்டாட்டமும் இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது தான் அதனுடைய நோக்கமே. அதே போல் இந்த புதிய வருடத்தில் எத்தனையோ பேர் போன வருடம் இந்த வருடம் இல்லை, எத்தனையோ பெரும் கோடீஸ்வரர்கள், பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதி, பல நூறு கோடிகளுக்கு அதிபதி, அவர்கள் இல்லை. அவர்கள் மனைவி குழந்தைகள் இப்போது துடிக்கிறார்கள், கணவன் இல்லை, அல்லது மனைவி இல்லை, அல்லது யாருக்காக சொத்து சேர்த்து வைத்தார்களோ அந்த குழந்தை இந்த வருடம் இல்லை. ஏனென்றால் மனிதனாய் பிறந்தவன் மறித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் கடைசி காலம் வரைக்கும் இருந்து மறிப்பது அது ஒரு ஆசீர்வாதம். பாதியிலேயோ ஆக்சிடெண்ட்லேயோ அல்லது ஒரு வியாதியிலேயோ மறித்து போவது ஒரு வேதனையான ஒரு காரியம். அந்த காரியங்கள் நடக்காதபடிக்கு, என்னுடைய வீட்டில் சாவு நடக்காதபடிக்கு என்னை சிருஷ்டித்த ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். ஆண்டவரே, என்னை சிருஷ்டித்த தெய்வமே, இந்த புதிய வருடத்திலேயும் என் வீட்டில் இந்த மாதிரி வியாதியோ, இந்த சாவோ, கஷ்டமோ, நஷ்டமோ, அவமானமோ, நிந்தையோ வரக்கூடாது ஆண்டவரே, தெய்வமே என்னை உண்டாக்கின ஆண்டவரேன்னு சொல்லி அவர் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறதும், கடந்த வருடத்திலே அவர் நம்மை காப்பாற்றி வழிநடத்தி வந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துவதும் இந்த புதிய வருட கொண்டாட்டத்தின் நோக்கம். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.